அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 14வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியேன், நாய் உடம்பை உயத்தான் வையேன், மடித்திடுவேன் மடித்தால் பின்னர் உலகத்தே வயத்தால் எந்த உடம்புறுமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் எம் பரம்சுடரே. இதுதான் இந்த 14வது பாடல். இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ஞான அருள் ஒளி பரப்பும் பரம்பொருளே, அன்பினால் உனது திருவருளை பெற முயற்சி செய்யாமல் இருக்கும் கொடியவனாகிய எனக்கு உனது அருளை கொடுத்து உய்விப்பாயாக. நீ அருள் செய்யாவிட்டால் நாய்த்தன்மை உடைய இந்த உடம்பை மாய்த்து விடுவேன். அவ்வாறு மாய்ந்து போனால் பின்னரும் இவ்வுலகத்தில் வினை வயத்தால் எந்த உடம்பு வந்தடையுமோ யாது வருமோ என்கின்ற அச்சத்தால் இந்த உடம்பை சுமக்கின்றேன், சுமந்து திரிகின்றேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியேன், அதாவது அன்பினால் உனது திருவருளை பெற முயற்சி செய்யாமல் இருக்கின்றேன். அப்போ வள்ளல் பெருமான் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு என்ன வழி, அவர் சொல்கிற வழி என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் வயத்தால் எந்த உடம்புறுமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன், அதாவது நான் செய்த அந்த பாவங்கள்னால நான் இறந்து போனால், உனது அருளை பெறாமல் இறந்து போனால் எனக்கு என்ன பிறவி, அடுத்த பிறவி என்ன பிறவி வருமோ என்ற பயத்தினால இந்த உடம்பை சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கும் வள்ளல் பெருமான் ஏற்கனவே நம்ம பார்த்த அருள் நெறின்ற தலைப்பில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் என்னென்ன வகையெல்லாம் பாவங்கள் நம்மளை அடைகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பாவங்களை நம்ம எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம்ன்றதையும் சொல்கிறாங்க. நிவர்த்தி செய்து கொள்ளாமல் இருந்தோம் அப்படின்னோம்னா அடுத்த பிறவி எப்படி பிறப்போம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அது என்னன்றதையும் இன்னொரு தடவை பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். சரி, இப்போ முதல்ல நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியேன், அதுக்கு பார்ப்போம். அதாவது வள்ளல் பெருமான் சொல்கிற வழி பார்த்திங்கன்னா, ஜீவகாருண்யம், பக்தி, இது ரெண்டையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், எனது மார்க்கம், அதாவது ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், எனது மார்க்கம் இறப்பை ஒழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெளிவாக. அப்போ ஜீவகாருண்யத்தினாலையும் பக்தியினாலையும் இரவாத தன்மையை பெற்றுக்கொண்டேன், மெய்ஞானம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வள்ளுவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, உயிரின் தன்மை எது அப்படின்னும்போது அன்பு அப்படின்றாங்க. அதாவது அன்பின் வழி அது உயிர்நிலை அப்படின்றாங்க. அதாவது இந்த உயிர் நிலைக்க மெய்யாக மாறுவதற்கு ஒரே வழி அன்பு தான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாங்க. அதே தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இந்த அன்பில் இருக்கக்கூடிய இந்த 2 வகையை, அதாவது ஜீவர்களிடத்தில் இரக்கம், கடவுளிடத்தில் அன்பு, இது 2 தான் எத்தான் சொல்கிறாங்க. ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், எனது மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜீவர்களிடத்தில் இரக்கம், கடவுளிடத்தில் பக்தி, இது 2ஐயும் செஞ்சுட்டு வந்தாலே இந்த ஊனாகிய இந்த உடம்பு
உயிருடலாக மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதைத்தான் அவர் என்ன சொல்கிறாங்க, சாகா கல்வி, அந்த நம்ம இங்கே சிற்றம்பலத்தில் நாம் கற்கக்கூடிய கல்வி இதுதான் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க. மற்ற விஷயங்கள் எதுலேயுமே போய் அவர் பெரிதாக செய்ய சொல்லலை. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எடுத்துக்கிறாங்க. அதே சமயத்தில் கடவுள் இடத்துல இடைவிடாத அந்த பக்தி, அவர் சொல்கிற பக்தி என்னன்றதை அதையும் பார்ப்போம். இந்த முதல்ல ஜீவகாருண்யத்தில் எப்படி சொன்னாங்க, அப்புறம் அவர் சொன்ன அந்த கடவுளிடம் எப்படி பக்தி செய்யணும், அவர் எப்படி செய்கிறாங்க அப்படின்றது ரெண்டையும் பார்த்துக்குவோம். ஜீவகாருண்யம் எப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஜீவகாருண்யத்தினால அவர் அந்த கடவுள் தன்மையை அடைஞ்சிட்டார் அப்படின்னா, அதுக்கு அவரே தெளிவாக சொல்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர்கள் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்று சத்தியமாக அறிய வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க இன்னும் கூட தெளிவாக சொல்கிறாங்க. ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம், அதாவது காருண்யம் உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். இவ் அனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ கடவுளை அறிவதற்கும் கடவுள் வழிபாடாகவும் இருக்கிறது இந்த ஜீவகாருண்யம் தான். அப்போ அந்த ஜீவகாருண்யத்துக்கு நம்ம என்ன சொல்கிறாங்க, ஆன்ம நெகிழ்ச்சி உண்டாகணும்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்ம நெகிழ்ச்சி எப்படி உண்டாகணும்னா, பிற ஜீவர்கள் படக்கூடிய அந்த பசி, கொலை, தாகம், இச்சை, எளிமை, பயம் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்ம அந்த நெகிழ்ச்சி உண்டாகுன்றாங்க. அந்த ஆன்ம நெகிழ்ச்சி, அதாவது அந்த காருண்யம் உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும் அப்படின்றாங்க. அந்த அருள் விளங்கவே, அந்த அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும் அப்படின்றாங்க. இவ்வாறு அனுபவமாகி பூரணமாதலே கடவுள் வழிபாடு அப்படின்னு சொல்லி தெளிவாக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் சொல்கிறாங்க. இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன். அப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை எடுத்துக்கிறாங்க. சரி, எடுத்தவங்க அடுத்து பக்தி, அந்த அன்பு சொல்கிறாங்கள, கடவுள் இடத்துல அன்பு. சென்ற பதிவுகளில் நம்ம பார்த்தோம், கடவுள் அது எனக்கு வேற எது மேலேயுமே இச்சை இல்லை, உன்னையை தவிர இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருள்களின் மேலும் எனக்கு இச்சை துளி அளவு எல்லளவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பேரன்பு கண்ணி நான் வாசித்து காமிச்சேன். நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறாங்க. சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தை சத்தியமாய் அமர்ந்தவர்களும் உத்தம சர்க்குரு, அதுவும் சொல்கிறாங்க. பற்றிய பற்றனைத்தையும் பற்றற விட்டு அருளம்மல பற்றிய பற்றுமினோ என்றும் இரவேற, அதுவும் சொல்கிறாங்க. இப்படியே சொல்லிட்டு வரவங்க பக்தி எப்படி செய்யணும் அப்படின்ட்டு இன்னும் கூட தெளிவாக ஞானசரியில் மிக அருமையாக சொல்கிறாங்க. இந்த பாருங்க, அதாவது கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கலித்தே, அருமையாக சொல்கிறாங்க. அதாவது கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கலித்தே. அப்போ இதுதான் பக்தி. இந்த மாதிரி, அதாவது அந்த கடவுளை பற்றி நினைக்கும் போதே அந்த கண்கள்லாம் நீர் அப்படியே வரணுமா, அதுதான் சொல்கிறேன். கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நடக்கடவுளை உட்கருதுமினோ கலித்தே. இந்த நிலைக்கு போகணும். அந்த கனிவு அந்த கடவுளை நினைக்கும் போதே அப்படியே தார தாரையாக கண்ணீர் சொரியணும், கண்ணீர் அப்படியே ஒழுகணும். அந்த ஒழுகி அந்த உள்ள கருத சொல்கிறாங்க. இதுதான் இந்த மாதிரி ஒரு கனிந்த நிலைக்கு வரணும். பக்திலாம் செய்யும் போது அப்படி வரணும். ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய அவருடைய அந்த நிலையை பார்த்து அந்த மாதிரி ஒரு உருக்கமான அந்த நிலையை நமக்கு உண்டாகும். கடவுளை நினைக்கும் போதெல்லாம் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்கள்ல, பார்த்தாலும் நினைத்தாலும் பக்கம் நின்று கேட்டாலும் எல்லாத்துக்கும் தித்திக்கின்ற இறைவனன்னு சொல்லுவாங்க. அது கேட்கும் போதும் பார்க்கும் போதும் கட்டி அணைக்கும் போதும் எப்போதுமே இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. அப்போ இது மாதிரி உள்ள பக்தி
வள்ளல் பெருமான் வச்சுருக்க மாதிரி வேறு எதன் மேலேயும் இச்சை இல்லைன்னு சொல்கிற மாதிரி கருணை கடவுளை எப்படி கருதணும் உள்ள அந்த கண்ணீர் விட்டு அதான் நினைந்து நினைந்து உணர்ந்து அந்த பாட்டில் சொல்லுவாங்களா ஞானசரியில் ஊற்றலும் கண்ணீர் அதனால் நடைந்து நனைந்து சொல்கிறாங்களா, அதாவது நினைந்து நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே. பாருங்கள், இங்கேயே அதான் சொல்கிறாங்க பாருங்கள். நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருள் அமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். பாருங்கள், மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்கிறதுக்கு எப்படி சொல்கிறாங்க? நம்ம நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருக்கி கருணை கடவுளை உட்கருதுமினோ கழித்தே. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி நிறைய இடங்களில் சொல்கிறாங்க. அப்போ பக்தின்றது இந்த மாதிரிலாம் இருக்கணும். இப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கும் போது நாம் அவர் சொல்கிற மாதிரி ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன் எனது மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இது அதுதான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஜீவகாருண்யமும் வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி ஜீவகாருண்யம், வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி கடவுளிடத்தில் பக்தி, இது ரெண்டும் இருந்தாலே நாம் மரணமில்லா பெருவாளை பெற்றுக்கொள்ளலாம். நாம் இப்போ ஏன் பெற முடியலன்னா, நம்ம அவர் சொல்கிற மாதிரி ஜீவகாருண்யம் பண்ணுறதில்ல, நாம் அவர் சொல்கிறது மாதிரி பக்தி செய்கிறதில்ல. இதுதான் நம்மளுக்குள்ள தடைகள். இதுதான். அப்போ இது எப்படி வரும் அப்படின்னா, இதிலேயே பயணப்பட்டுகிட்டே இருக்க நம்மளுக்கு அந்த கணிந்த நிலை வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நாம் தொடர்ந்து இந்த ஜீவகாருண்யிலேயே பயிலணும். இது அப்படியே ப்ராக்டிஸில் வந்து அதே நம்ம குணமாக மாறிடணும். அப்போ அந்த பேதமற்ற நிலை எல்லாம் தானாகுதல் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த நிலையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பக்தின்றது பார்த்திங்கன்னா மற்றதில் உள்ள பிடிப்புகள் எல்லாம் போயிடும். இப்போ நம்மலாம் உலகாதாய விஷயங்களில் நம்ம இச்சை இருக்குது, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த இசை முழுமையாக போகலை. அப்போ மேம்போக்கா அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். ஏகதேசம் தான் நாம் கடவுளை நம்ம கருத்தில் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கடவுள் ஒன்று தான், மற்றதெல்லாம் போக ஆரம்பிக்கும் போது இந்த இதெல்லாம் பூரணத்துவம் ஆகிட்டே வர அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த முடிவான அந்த மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கும். சரி, இப்போ இந்த விளக்கம் இதுக்கு போதும். இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். அதாவது பயத்தால் எந்த உடம்புருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் இவ்வுடம்பை சுமக்கின்றேன் எம் பரம் சுடரே அப்படின்றாங்கல்ல. அப்போ அதுக்கு வள்ளல் பெருமான் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அருள் நெறின்ற தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்றத வாசித்து நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இது ஒரு 4-5 பதிவுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது தான். ஏற்கனவே முற்பிறவிகளில் நாம் செய்த அந்த வினைகள்னால் இப்போ நம்மளுக்கு அதோட விளைவாக இப்போ நம்ம அனுபவிக்கின்றோம் அப்படின்றத ஏற்கனவே ஜீவகாருண்யம் முதல் பிரிவுலேயும் சொல்கிறாங்க. அதாவது இந்த பிறவியில் ஒருத்தர் பசி, தாகம், துன்பம் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முந்தைய பிறவிகளில் அவங்க ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பயிலாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் பயணித்ததுனால அவங்க இந்த பிறவியில் இந்த மாதிரி சிரமங்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக தான் இந்த அருள் நெறியிலையும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நன்மை தீமை என்பவை யாவை? நன்மை தீமை என்பவை புண்ணிய பாவம். புண்ணியம் என்பது ஆரம்பத்தில் செய்வதற்கும் அனுபவிப்பதற்கும் முயற்சிப்பதற்கும் துக்கமாயும் பின் சுகமாயும் விளங்கும். பாவம் என்பது ஆரம்பத்தில் சுகமாயும் பின் துக்கமாயும் இருக்கும். சரி, புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு அடைகின்றன? மனம், வாக்கு, காயம் என்கின்ற 3 அடையும். மேலும் மனத்தினால் 4, வாக்கினிடத்தில் 4, சரீரத்தினிடத்தில் 4 ஆக 12 வகையாய் நம்மை அடையும். அவையாவன:
மனத்தினால் பரதாரக மனம் பண்ண நினைத்தல், அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல், அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல், முடியாத காரியங்களை நினைத்து அக்காரியம் அந்நியர்களுக்கு முடிந்ததை நினைத்து பொறாமையடைதல், இவை 4ம் மனத்தினால் செய்யும் பாவங்கள். வாக்கினால் பொய் சொல்லல், கோட்சொல்லல், புறங்கூறல், வீணுக்கழுதல், இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் பாவங்கள். தேகத்தினால் பிறர் மனைவியை தழுவுதல், புசிக்கத்தகாத வேத விரோத ஆகாரங்களை புசித்தல், அந்நியர்களை இம்சை செய்வித்தல், தீங்கு செய்கின்றவர்களை தடுக்காமல் அவர்களுக்கு உபகாரம் செய்தல், இந்நான்கும் தேகத்தால் உண்டாகும் பாவங்கள். இவை போன்றவற்றை தவிர்த்து அந்நியர்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தல், பொறாமை அடையாது இருத்தல், அந்நியர் சொத்தை தனதாக எண்ணாது இருத்தல், தனது மனைவி தவிர அந்நியரமான பெண்களை தாய், சகோதரி முதலியவர்களாக சிந்தித்தல், இவை மனத்தால் வரும் புண்ணியங்கள். பொய் சொல்லாமை, கோட்சொல்லாமை, இன்சொல்லாடல், தோத்திரம் செய்தல், இவை 4ம் வாக்கினால் உண்டாகும் புண்ணியங்கள். அந்நியர்களுக்கு தீங்கு உண்டாகுங்கால் விலக்கல் முதலான நன்மையான கிருத்தியங்கள் எல்லாம் தேகத்தால் உண்டாகும் புண்ணியங்கள். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ அறிந்து செய்த பாவங்கள், அறியாத செய்த பாவங்கள். அறிந்து செய்த பாவங்களும் அறியாத செய்த பாவங்களும் எவ்வாறு நீங்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்கிறாங்க. அறிந்த பாவங்கள் செய்த பின் தனக்கு பாவம் செய்ததாக எவ்வகையிலாவது தெரிந்தபின் நாம் பாவச்செய்கையை முன்னமே தெரிந்தும் மோகத்தாலும் மறதியாலும் அபிமானத்தாலும் அகங்காரத்தாலும் செல்வ செருக்காலும் தாட்சண்ய உடன்பாட்டாலும் உணவு பற்றியும் புகழ் பற்றியும் வழக்கம் பற்றியும் செய்துவிட்டோமே என்று பச்சாதாபப்பட்டு பெரியோர்களை அடுத்து அவர்களால் நியமனம் செய்யப்படும் பிராயச்சித்தங்களை கைக்கொண்டு அவ்வண்ணம் இச்சரீரத்தை தவத்தாலும் விரதத்தாலும் இழைக்கச் செய்வதுமன்றி யாத்திரையாதி மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வசித்து இயன்ற அளவில் அன்னவிரயம் செய்தால் நீங்கும். மேலும் சக்தியற்றவர்களாயும் வார்த்திகர்களாயும் உள்ளவர்கள் மகான்களுக்கு தொண்டு செய்தால் நீங்கும். மகான்கள் நேரிடாத பட்சத்தில் பச்சாதாபத்துடன் பாவகாரியங்களை செய்யாமலும் பாவிகளுடைய கூட்டத்தில் பழகாமலும் திருவருளை சிந்தித்து அவர்கள் தரத்திற்கு ஒத்த தெய்வங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கும். அறியாத பாவங்கள் யாவெனில் நடக்கும் காலத்திலும் நீராடும் காலத்திலும் சயன காலத்திலும் தனக்கு தோன்றாமல் நேரிடும் பாவங்களாகும். இதன்றி அவை மனத்திற்கு புலப்படாமலும் உண்டாகும். இவைகள் யாவும் தினம் செய்யும் ஜபத்தாலும் பாராயணத்தாலும் ஸ்தோத்திரத்தாலும் விருந்து உபசரித்தலாலும் தெய்வம் பராவலாலும் நீங்கும். பிராயச்சித்தம் முதலியவைகள் செய்யாவிட்டால் பாவங்களால் அடையும் கதி என்ன? மனத்தால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாலாதி சரீரம் உண்டாகும். அதாவது காகம், பருந்து முதலிய அந்த பறவைகள், அந்த மாதிரி உள்ள பறவைகள் இருக்குல்ல, அதுதான் சண்டாலாதி சரீரம். வாக்கினால் செய்த பாவங்களுக்கு மிருகம் முதலான சரீரம் உண்டாகும். தேகத்தால் செய்யும் பாவங்களுக்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வள்ளல் பெருமான் நன்மை தீமைனா என்ன, அதிலிருந்து புண்ணிய பாவம்னா என்னன்னு சொன்னாங்க. புண்ணிய பாவம்ன்றது வாக்கினால், மனத்தினால், தேகத்தினால் உண்டாகுன்னு சொன்னாங்க. ஒன்றுலேயும் 4 நாள் 8 நாள் 12 பாவங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி புண்ணியங்களையும் சொன்னாங்க. எதெல்லாம் புண்ணியம்னு சொன்னாங்க. அதில் அறிந்த பாவங்கள் என்ன, அறியாத பாவங்கள் என்ன, அந்த அறிந்து செய்யக்கூடிய பாவங்களை எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம், நாம் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களை எப்படி நிவர்த்தி செய்து கொள்ளலாம், அதையும் சொன்னாங்க. சொன்னவங்க இந்த மாதிரி பிராயச்சித்தம் எதுவும் பண்ணலை அப்படின்னா 3 விதமான தேகம். மனத்தினால் செய்யும் பாவங்களுக்கு சண்டாலாதி சரீரம் உண்டாகும். வாக்கினால் செய்த பாவங்களுக்கு மிருகம் முதலான சரீரம் உண்டாகும். தேகத்தினால் செய்யும் பாவங்களுக்கு மரம் முதலான சரீரம் உண்டாகும். இதனால தான் வள்ளல் பெருமான் இந்த பாடலில் வயத்தால் எந்த உடம்புருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் எம்பரம் சுடரே. அதாவது நான் நிறைய பாவம் செஞ்சு வச்சுட்டேன், இப்போ நான் இறந்து போயிட்டேன்னா இது மாதிரி ஒரு உடம்பு வந்துடுமே அப்படின்ற பயத்தினால் உடம்பை சுமக்கின்றேன்
அப்படின்னு சொல்லி இந்த பாடலை இயற்றிருக்காங்க. இப்போ இது மூலமாக அவர் என்ன தெளிவுபடுத்த விரும்புகிறாரு அப்படின்னா, நாம் பாவங்கள்லாம் செய்யாமல் தவிர்த்து கொள்ளணும். ஏன்னா பாவங்கள்லாம் செஞ்சு பெருக்கிட்டே வந்தோம்னா அடுத்த பிறவியில் அவர் சொன்னது மாதிரி இந்த மாதிரி தேகங்களில் போய் நாம் மாட்டிக்கொள்வோம். அப்போ மீண்டும் அதிலேயே உழன்று மனித தேகம் வர்றதுக்கு இன்னும் பல கோடி வருடங்கள் ஆகும். எத்தனை வருடம் ஆகும், எப்படி வரும்னா தெரியாது. அப்போ இதே தான் நம்ம பல வருடங்களாக செஞ்சு நம்ம சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஒப்பற்ற இந்த மனித தேகம் நம்மளுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, இந்த பிறவிலே நம்ம பெற்றுக்கலாம் மரணமில்லா பெருவாழ்வை அப்படின்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அடுத்த பிறவி எப்படி வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இப்போ நம்ம கிடச்சிருக்க இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது. அதனால தான் வள்ளல் பெருமான் எல்லா பாடல்கள்லையும் நம்மளுக்கு டைம் இல்லை, அது விரைந்து நம்ம மேலே ஏறி இந்த அருளை பெற்றுக்கொள்ளணும்னு தான் நம்மளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர சொல்லுவாங்க. ஏன்னா காலம் இருக்குது, பின்னாடி பார்த்துக்கலாம், எனக்கு வயசு என்ன இப்போ தானே இருக்குது, இன்னும் அனுபவிக்க வேண்டியிருக்கு, எனக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொன்னோம் அப்படின்னா, ஏன்னா நம்மளுக்கு தெரியாது அடுத்து நம்ம என்ன நடக்க போகுதுன்னு. அப்போ காலம் உள்ள போதே இந்த பிறவியிலே நான் மரணமில்லா பெருவாளை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கான முயற்சிகளில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளால் என்னென்ன வழிகளெலாம் முடியுமோ, அவர் ஒன்றும் கஷ்டமாலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை, தயவோடு இருக்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். தயவோடு இருக்க சொல்கிறதுனா கஷ்டம் போல் தெரியும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இருந்து பழகிட்டோம் அப்படின்னோம்னா அந்த குணத்தை நம்மளை வருவித்துக்கிறணும்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பை டிஃபால்ட்டாகவே நம்ம எப்படி இருக்கோம்னா, அந்த மாய உலகத்தில் தான் அதில் தான் நம்ம ஐக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மாயா வெளியே போகணும், சுற்றணும், அந்த மாதிரி உலகாதாய விஷயங்கள் நம்மளை என்ன பண்ணுது, இழுக்குது. ஏன்னா அதோட வேலை அதுதான். அப்போ நம்ம ஞான அறிவினால் தடுத்து கொள்ளணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம தடுத்து நம்மளாம் மேலே ஏறி இந்த அருள்நிலைக்கு வந்துடணும். வள்ளல் பெருமான கெட்டியாக அப்படின்னு சொல்லணும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, கடவுளை உன்னையை தவிர எனக்கு எது மேலேயுமே பற்றுக்கலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா கொஞ்ச நேரம் கூட நம்ம கடவுளை நினைக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதில் போயிடுவோம். ஏதாவது ஒன்று அதில் போய் அந்த ஆசை, மோகம், காமம், லோபம், மதம், ஆச்சரியம், அந்த செயற்கை குணங்களில் பிடிக்கப்பட்டு அப்போ கீழ்நிலைக்கு போயிடுவோம். அப்போ மேல்நிலைக்கு போகணுன்னா இந்த செயற்கை குணங்கள்லாம் போகணும். வள்ளல் பெருமான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஒழுக்க நிலையில் இருந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. எல்லாமே அந்த ஒழுக்கத்தை துளி கூட விடக்கூடாது. இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், அதை சொல்கிற எல்லா விஷயங்களும் ஜீவகாருண்யம், பக்தி, சத்விசாரம், பாருங்கள் இது எல்லாமே கம்பைன், எல்லாமே சேர்ந்து பன்முக தாக்குதல்ன்ற மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணிட்டு வரணும். அதே சமயத்தில் பூர்வ மத்தியில் மனசை நிறுத்த சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒருமிச்சு நம்ம செஞ்சுட்டே வர நம்மளுக்கு அருள்நிலையில் மேல் ஏறிக்கிட்டே வரலாம் அப்படின்ற இந்த சிந்தனையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் 15வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.